ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது ட்ராகன் ஃப்ரூட். இது பழுத்த அரை வளர்ச்சி உள்ள ஃப்ரூட்டு. இது கொடி வகையை சார்ந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு கல்லை நாட்டி அதில் இது மாதிரி படத்தி விடணும். இதில் இருக்கிறது இது மொட்டு, அது கீழே இருக்கிறதெல்லாம் மொட்டு. இது மொட்டு நல்லா பூத்தாச்சு, பூ நல்லா பூத்துருக்கு. இது மழை டைம் பூத்தனால தான் வீடியோ எடுத்தால் அந்த மழை துளியாக இருக்குது. இது நைட்டு அந்த பூவை பார்க்க அழகாக இருக்குது. நைட்டு நல்லா பூத்து சூப்பராக இருக்குது. ஆனால் பகலில் அந்த வெயில் படுவோம் பார்த்திங்கன்னா அந்த பூ சுருங்கி போகும். சுருங்கி இந்த சாயங்காலம் பார்த்திங்கன்னா சுருங்கி அப்படியே இருக்கும். இது களிமண், செம்மண் இந்த மாதிரி தரையில் இதை வளர்க்கலாம். இது இந்த மாதிரி கொடி மாதிரி தான் இப்படியே படர்ந்து கிடக்கும். இது பூ. இதுக்கு தொழு உரம்னா சாணி உரம், கோழியோட வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இது கொடுத்தாச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமே போதும். வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினாலே போதும். இதில் கால்சியம் சத்து எல்லாம் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு செரிமானம் எந்த ப்ராப்ளம் இருக்குது. பூ பார்த்திங்களா, பூ இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு கல் கீழே நட்டு அதை மேலே அழகாக கம்பு போட்டு படர்த்தி விட்டுருக்கு. அதுதான் இவ்வளோ படருது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு நிறைய இருக்குது. மொட்டு அடுத்து பூ இருக்குது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதம் பூக்கும் காய்ச்சிட்டே இருக்கும். ஒரு மரத்தில் 3 டைம் பூக்கும் காய்க்கும். இது பூத்தாச்சுன்னா ஒரு 30 நாளில் என்ன பண்ணலாம், நம்ம காயை பறிக்க ஆரம்பிக்கலாம். இதில் 3 வெரைட்டி இருக்குது. நம்ம ஊரில் சோப்பு பழம் உள்ளே கட் பண்ணால் சோப்பு காய், அது ஒரு வெரைட்டி. சோப்பு வெளி சைடில் சோப்பில் இருக்கும், உள்ளே பார்த்தாச்சுன்னா வெள்ளை கலர் இருக்கும், இன்னொரு வெரைட்டி. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவுட் சைடில் வெளி சைடில் மஞ்சள் கலர் இருக்கும், உள்ளே வெள்ளை கலரில் இருக்குது, 3வது வெரைட்டி. ஆனால் நம்ம ஊரில் அதிகமாக நம்ம நடுறது, விவசாயம் பண்ணுறது, கடையில் கிடைக்கிறதெல்லாம் சோப்பு, உள்ளாடி சோப்பு கலரில் இருக்குது, இல்லை வெள்ளை கலரில் இருக்குது தான் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இது நம்ம வீட்லேயும் மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம். மாடி தோட்டத்தில் வச்சாலும் இது நல்ல வெயில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு செடியை வளர்த்தாச்சுன்னா நமக்கு நல்லது. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது எல்லாருமே நீங்கள் எல்லாருமே வீட்டில் இந்த கொடியை வளர்த்திடுங்க, ட்ராகன் ஃப்ரூட்.